அண்ணே யாரோ புதுசா 2 பேர் வந்திருக்காங்கண்ணே. ஏமா நான் உங்களே வெளியில போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், மேற்கொண்டு ஆளுங்களை வர உள்ள சேர்த்து வச்சிருக்கீங்களா? வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல சார், என் அப்பா தான். ஓஹோ, விருந்தாளிங்களாம் வேற வர ஆரம்பிச்சிட்டாங்களா? மா, இது ஒன்றும் நீங்க வாடகை கொடுத்து தங்கி இருக்கிற வீடு இல்ல. இந்த பாரு, உடனே வீட்டை காலி பண்ற வழியை பாரு. இது ராம் வீடு தானே சார்? என்னம்மா பேச்சுல வில்லங்கம் தெரியுது? இதெல்லாம் ராமு தங்கியிருந்த வீடுங்கிறதெல்லாம் பழைய வரலாறு. இது என் வீடு. ஆமா, இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் கேக்குற? இந்த வீட்ல எங்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது சார். ஏன்? என்ன ரஞ்சித் சார், நீங்க அன்னைக்கு அந்த ஆவிக்கிட்ட அடி வாங்கிட்டு போனத உங்க முதலாளி கிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னான். அதனாலதான் போற வேலைக்கு இதை தள்ளி விடலான்னு இருக்கேன். அது எப்படி சார் முடியும்? வீடு பார்க்க வரவங்களதான் அந்த நாகவல்லியோட ஆவி அடிச்சு தள்ளி விட்டுருதே. அண்ணே, வீடு பார்க்க வர்றவங்கள நாகவல்லி ஆவி தங்கி இருக்கிற வீடுன்னு சொல்லி விற்க விடாம இவங்களே கெடுத்துருவாங்க போல இருக்க. ஏற்கனவே அந்த செம்மேடு வீட்டை தான் நாகவல்லி புடுங்கிட்டான்னு பார்த்தா இந்த வீட்டையும் புடுங்க பாக்குறாள. ராம் கிட்ட இருந்து நீங்க இந்த வீட்டை வாங்கி இருக்க கூடாது. வாங்கலவுமா, புடிங்கிட்டாரு. தம்பி, கொடுக்க வேண்டிய கடனுக்கு வீட்டை எழுதி தான் வாங்கியிருக்கேன். பேங்க்ல லோன் கொடுத்தா கூட தான் கட்டலனா வீட்டை புடுங்கிக்கிறான். அவன் பண்ணலாம், நான் பண்ணக்கூடாதா? சார், உங்களை நான் தப்பா சொல்லல. நான் என்ன சொல்ல வேண்டாமா? வீட்டை பார்க்கறதுக்கு ஆள் வராங்க. அதுக்கு முன்னாடி வீட்டை காலி பண்ற வழியை பாருங்க. ஐயோ பாவன் வீடு கொடுத்தா ஐயோ ஐயோ நம்மளே அலற வைக்கிறாங்க பாத்தீங்களா? ஓ, எல்லாம் அந்த அரிப்பயலால வந்ததுடா. இந்த பாருங்க, தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணிடுங்க. நாகவல்லியை விட இப்ப நீங்க தான் எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த பாருங்க, கூடிய சீக்கிரம் வேற வீட்டை பார்த்துட்டு போறது உங்களுக்கு நல்லது. இல்லனா நான் உங்களை துரத்த வேண்டியதா போயிடும். என்னை பத்தி கொஞ்சம் வெளியில விசாரிச்சு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஆமா, வாடா. இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு தேவையாமா? பேசாம நம்ம ஊருக்கே போயிடலாமா? இல்லப்பா, நம்ம வேற வீடு பாத்துக்கலாம்ப்பா. கலிவர்தனை பார்க்காம நான் இங்க இருந்து வரமாட்டேன். இதை பாருங்க, வாழைக்காய் லோடு ஏற்றினதும் கரெக்டாக பணத்தை செட்டில் பண்ணிடணும். ஏன்னா நான் கொஞ்சம் கராரான பேருவரி. பெருமாள் இறங்கிப்பா. இவன் ஏன் இங்கே வந்தான்? இவனை தான் வரவன்னு சொன்னேன். ஒருவேளை தகராறு பண்ண வந்திருப்பானோ? எதுக்கு பண்ண நேரம் பயப்படுறீங்க? தகராறு பண்ண வந்திருந்தானா வாழைத்தாரா இருக்கு, அருவா இருக்குது, அறுத்து போட்டுருவோம், பயப்படாதீங்க. பெருமாள் அங்கே நிற்கிறார் பார்த்தியா, ஒயிட் ஷர்ட்டு, அவர் தான் பண்ணையாரு. பக்கத்தில் நிற்கிறாங்க பார்த்தியா, அவங்க தான் வாங்க வந்தவங்க. வணக்கம் நாச்சி. வணக்கம். என்ன ராஜேந்திரா, நான் தான் ஃபோனில் நல்லா தெளிவாக சொன்னேன்ல. ஆமா நாச்சி. எதுக்கு வந்த? நான் வியாபாரம் பேச வரல, பையன் நம்ம பையன், வேலை கற்றுக் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் வியாபாரம் எப்படி பேசுகிறாங்க,
வேலை எப்படி முடிக்கிறாங்கன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டுமே நீங்க கூட்டிட்டு வந்தேன். அவ்வளவுதானே? நான் கூட தகராறு பண்ண வந்தியோன்னு நினைச்சேன். நியாயமா தகராறு பண்ணணும். இப்பதான் தொழில நேர்மையெல்லாம் குறைஞ்சு போச்சு அண்ணாச்சி. இவனுங்களை பார்த்தா பொறுமை இல்லாதவனுங்கள மாதிரி இருக்கானுங்க. ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அடுத்த தடவை உனக்கு தான் தரப்போறேன். தம்பியோட பேர் என்ன? கலிய பெருமாள், சுருக்கமா பெருமாள். வசியாய நமஹ. சரி, அட்வான்ஸ் கொடுங்க. கொடுங்க பண்ணையார. 50,000 ரூபாய் இருக்கு, மீதியை லோடு ஏத்துறப்ப கொடுக்குறேன். இந்தாங்க. 1 லட்சம் ரூபா தரேன் தானே சொன்னீங்க? என்ன பண்ணையார, போன்ல பேசும்போது 50,000 தரேன்னு தானே சொன்னோம். 50,000 அட்வான்ஸ்னு நீங்க சொல்லவே இல்லை. நான் தான் 1 லட்சம் அட்வான்ஸ் வேணும்னு கேட்டேன். நீங்க 1 லட்சங்கிறத சொல்லவே இல்லையே. யோ, என்னையா என்ன ஏமாத்த பாக்குறியா? அட்வான்ஸ் விஷயத்திலேயே இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணீங்கன்னா செட்டில் பண்றப்ப இன்னும் எவ்வளவு தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுவீங்க? பண்ணையார, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. போன்ல பேசும்போது 50,000 அட்வான்ஸ்னு சொல்லிட்டு இப்ப நேர்ல பாக்கும்போது வேற மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? தில்லுமுள்ளு பண்றது நீங்களா இல்ல நாங்களா? யார பத்திரா தில்லுமுள்ளு பண்றேன்னு சொன்னேன்? உங்ககிட்ட வியாபாரம் பண்றது கேவலம். கிளம்புங்க. முதல்ல ராஜேந்திரன் கிட்ட வியாபாரத்தை பேசிக்கிட்டு நாங்க பணம் அதிகமா தரேன்னு சொன்ன உடனே எங்க கிட்ட வியாபாரம் பேசுனீங்க. நீங்க தான் ஏன் தில்லுமுள்ளு பண்றீங்க? மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேசு. யார்கிட்ட பேசுற? ஏய், பண்ணையார, ரெட்டல கை வைக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாங்க மாட்டாமா? விடுறீங்களா இல்லையா? அண்ணாச்சி, அண்ணாச்சி ப்ளீஸ் அண்ணாச்சி, ஏன் இவங்களோட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து எவ்வளவு மரியாதைலாம் பேசுறான் பாரு ராஜேந்திரா. ஏய், உங்களுக்கு சரக்கு கிடையாதுடா. உங்க பணத்தை எடுத்துட்டு போங்கடா. பணவரி பிடிச்ச உங்ககிட்ட நாங்களே வியாபாரம் பண்ண தயாரா இல்ல. அதானே, உங்ககிட்ட யாரையும் வியாபாரம் பண்ணுவா? நீங்க எப்படி இந்த வியாபாரத்தை முடிச்சிடுறீங்கன்னு நாங்களும் பாத்துறோம். இது இருக்கிற ராஜேந்திரன் என் கூட 6-7 வருஷமா வியாபார தொடர்பு வச்சிருக்காரு. நான் சரக்கா அவர்கிட்ட தான் ஏன் தர போறேன். உங்களுக்கு சரக்கு கிடையாது. நீங்க முதல்ல கிளம்புங்க. போயா. அடச்சே, இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் வந்து பேச வந்த பாருங்க. ராஜேந்திரா, உன்னை விட்டுட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு கெட்டவங்களோட சகவாசத்தெல்லாம் வச்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி நீங்க? நான் அட்வான்ஸ் கொடுக்க பணம் எதுவும் எடுத்துட்டு வரல அண்ணாச்சி. சும்மா பையனுக்கு வேடிக்கை காட்டலான்னு தான் வந்தேன். நீ அட்வான்ஸே கொடுக்க வேணாம். நீ வியாபாரத்தை முடிச்சிட்டு உன் கைக்கு பணம் வந்த பிறகு கொடுத்தா போதும். நீயா ராஜேந்திரனுக்கு சரக்கு கொடுக்க முடிவு பண்ணலடா. நான் தான் பண்ண வச்சேன். அண்ணாச்சி, இந்த பையன் தெய்வ வாக்கு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சொன்னான். என்ன ராஜேந்திரா? நம்ம சும்மா தான் போகிறோம், ஆனால் அந்த ஓனர் மனசு மாதிரி உங்களுக்கே கொடுத்தாலும் கொடுப்பாருன்னு சொன்னான் அண்ணாச்சி. எனக்கு தோணுனதை சொன்னேயா. ராஜேந்திரா, நீ மட்டும் இந்த பையனை கூட்டிட்டு வராம இருந்திருந்தா அவங்க கிட்ட அவமானப்பட்டிருப்பேன். சரி அண்ணாச்சி, நான் சாயங்காலம் லாரியோட வர்றேன். அப்போ வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்றேன் அண்ணாச்சி. அட்வான்ஸே வேணாமியா, நீ முதல்ல எடுத்துட்டு போ. சரி அண்ணாச்சி. வரண்ணாச்சி. வரங்கய்யா. பெருமாள், உன்னாலதான்யா எனக்கு பெரிய வியாபாரம் கிடைச்சிருக்கு. போலாமா? வரங்க அண்ணாச்சி. வரங்கய்யா. வா வா வா. இத பருவமா, நீ திட்டமிட்டு எந்த காரியத்தையும் செய்யல. அந்த டாக்டர் உனக்கு எதிரியும் இல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால, சந்தர்ப்ப சூழ்நிலையால நீ மனநல பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சட்டத்தோட பார்வையில நீ ஒரு குற்றவாளின்னு சொல்ல முடியாது. அப்பா, நான் அறியாம செஞ்ச தவறா இருந்தாலும் என்னால ஒரு குடும்பத்தோட சந்தோஷம் கெட்டிருக்கு.
அதுக்கு நான் பரிகாரம் தேடி ஆகணும்பா. சரிம்மா, இந்த ஹவுஸ் ஓனர் வேற நீங்க இங்க தங்க கூடாதுங்கிறது காலி பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது இங்கே தங்கி இருக்கணும், இந்த கர்மத்தை அனுபவிக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்து? இல்லப்பா, என் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. நான் எப்படி வர முடியும் இங்க இருந்து? என்னம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? உமா, நீ இந்த கேஸ பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம வக்கீல் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவோம். நமக்கு தகுந்தபடி எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அப்பா, நீங்க சட்டத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. நான் அதையும் தாண்டி சத்தியத்தை பத்தி யோசிக்கிறேன். உமா, என்னம்மா சொல்ற? என்னால பாதிக்கப்பட்ட டாக்டர் குணமாகி வீட்டுக்கு வரணும். அவர் இப்பதான் நினைவு திரும்பி இருக்காரு. அவரோட குடும்பத்துக்கு ஆறுதலா இருக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. அங்கிள், உமாவுடைய ஃபீலிங்கும் கரெக்டு தானே? ஸ்ரீதர், நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ற நேரம் இது இல்லப்பா. முதல்ல இந்த ஊரை விட்டு புறப்பட்டாகணும். புறப்படுறேன்ப்பா, கொஞ்சம் டைம் கொடுங்க. உமா, நான் இந்த ஊரை பத்தி விசாரிச்சேன். ஆவி பிசாசுகளோட நடமாட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. உண்மைதான்ப்பா. இந்த வீட்ல கூட நாகவள்ளிங்கிற ஒரு ஆவி இருக்கு. பட் அது பாசிட்டிவ் ஸ்பிரிட் பா. நல்லது மட்டுமே பண்றவளாம். என்னம்மா இது? ஆவின்னு வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஆவி கெட்ட ஆவின்னு என்னமா இருக்கு? அப்பா, நான் விசாரிச்ச வரைக்கும் நாகவள்ளிய தெய்வமா கும்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. இந்த வீட்டை ஹரியோட சித்தப்பா எப்போவோ வித்திருப்பாரு. ஆனா நாகவள்ளி விற்க விடாம பண்ணியிருக்கா. அது எங்களுக்காக செய்யற மாதிரி தான் இருக்கு. என்னம்மா நீ? பேய் பிசாசு சாமி இதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு இருந்தவ நீ இப்ப நீயே அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டியாமா? இந்த ஊர்ல எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால நம்பாம இருக்க முடியலப்பா. அங்கிள், அமானுஷ்ய சக்தினால் தானே உமா பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால நம்பிதானே ஆகணும். அது மட்டும் இல்ல ஸ்ரீதர், நாகவல்லின்னு சொல்லப்படுற ஆவிக்கும் உமாவுக்கும் தொடர்பு இருக்கு. என்னம்மா சொல்ற? புதுசா ஒரு குண்ட தூக்கி போடுறியாமா? ஆமா அங்கிள், உமாக்குள்ள இருந்த கெட்ட சக்தி தான் நாகவள்ளிய தேடி உமாவை அந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கு. போன இடத்துல நாகவள்ளி உமாக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தியை வெளியேற்றிருக்கு. அதுக்கப்புறம் உமா, நாகவள்ளி நான் நலாயினி வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறமா மயக்கம் போட்டு விழுந்தவ மறுபடியும் எழுந்தப்ப நார்மலான உமாவா எழுந்திருக்கா. அப்போ நீ சொல்றத பார்த்தா உமாவுக்கு தன்னால குணமாகலையா? இல்லப்பா, எந்த டாக்டராலையும் குணப்படுத்த முடியாத என்ன அந்த நாகவள்ளி தான் குணப்படுத்தியிருக்கா. என்ன இது? அப்படின்னா நாகவல்லிக்கும் போன ஜென்மத்தில் நலாயினியா இருந்த உனக்கும் தொடர்பு இருந்திருக்குமா? உமா, நீ வந்த இடத்துல ஏதாவது புதுசா சிக்கல்ல மாட்டிக்கிற மாதிரி அந்த நாகவள்ளி பண்ணிட போறா. சீக்கிரம் புறப்படலாமா? அங்கிள், நாகவல்லி உமாவுக்கு நல்லது செஞ்சிருக்கிறப்போ கெடுதல் பண்ணுவான்னு எப்படி சொல்றீங்க? நாகவள்ளியை மீறி நீ ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அது அவ கோவத்தை தூண்டுற மாதிரி ஆயிடாதா? நல்லது செய்யற ஆவி கெட்டதையும் செய்யுமே. ஸ்ரீதர், இதுல நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இங்க இருந்து கிளம்புறப்ப உமா மனசுல எந்த கஷ்டமோ குறையோ இருக்கக்கூடாது அங்கிள். அதனால உமா விருப்பப்படியே இங்கேயே இருக்கிறது தான் பெட்டர். சரி ஸ்ரீதர், அங்கிள் பயப்படுறாரு. இதனால உமா இப்ப கிளம்பட்டுமே. பிரச்சனைகளோட உமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். இது பிரச்சனையே கிடையாது. உமாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வராது. என் மனசாட்சி தப்புன்னு சொல்ற விஷயத்துல இருந்து என்னால வெளியே வர முடியாது பிரியா. பிராக்டிக்கலா பேசு. கோடி கோடிய திட்டம் போட்டு கொள்ளடிக்கிறவெல்லாம் பயப்படாம இருக்கிறப்போ நீ ஏன் பயப்படணும்? பிரியா, நான் மனசாட்சிக்கு பயப்படுறவ. எனக்கு நடந்ததை மறந்துட்டு லைஃப்ல என்னால நிம்மதியா இருக்க முடியாது. உமா, ஸ்ரீதரோட சப்போர்ட் இருக்கிறப்போ நீ எதுக்காக கவலைப்படுற? என் வாழ்க்கையில நடந்த மர்மங்களை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த கலிவாரதன் யாரு? நாகவள்ளி ஏன் என்ன கியூர் பண்ணா? ஏன் என் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் பிரியா. இதையெல்லாம் தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன்.
பெருமாள் இறங்க. உன்னாலதான் இந்த வியாபாரம் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த விஷயத்த வாசுகி கிட்ட சொல்லணும். சரியா? வா 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 வாசுகி இதெல்லாம் எடுத்து அங்க போடு. வாசுகி இப்படி. டேய் வாடா பெருமாள், வா வா வா. என்ன சித்ரா, 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. என்னாச்சுன்னு தெரியலையே. உனக்கு ஏதாவது தோணுதா? வாசுகி ஏங்க, பெருமாளுக்கு வியாபாரத்தை சொல்லி கொடுத்துட்டீங்களா? பெருமாள் எனக்கு பெரிய லாபத்தை கொடுத்துருக்காண்டி. என்னங்க சொல்றீங்க? அதாவது வேற ஒருத்தருக்கு நான் சரக்கு கொடுக்க போறேன், நீ வர வேண்டான்னு அண்ணாச்சி போன்ல சொன்னார்ல. ஆமா. ஆனா நான் அங்க போனதுக்கு அப்புறம் அண்ணாச்சி என்னையவே சரக்கு எடுத்துக்க சொல்லிட்டாரு. அப்படியா? என்னங்க நடந்துச்சு? நான் கூட வேற பக்கம் கூட்டிட்டு போய் வியாபாரம் சொல்லி கொடுக்கறேன்னு தான் சொன்னேன். ஆனா பெருமாள் தான் குமாரபாளைய தோப்புக்கே போலான்னு சொல்லி என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு போயிட்டான். ஆமா, நம்ம போற நேரத்துல அந்த அண்ணாச்சியோட மனசு மாறினாலும் மாறுன்னு நம்ம பெருமாள் தான் சொன்னான். பெருமாள் வாக்கு பழிச்சிருச்சு வாசுகி. ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுக்க வந்தவனுகிட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. நான் அங்க போன உடனே அந்த மொத்த குத்தகையும் எனக்கு வந்துருச்சு. அப்படியா? பெருமாள் நீ பெரிய உதவி செஞ்சுட்டப்பா எங்களுக்கு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சமே வந்த மாதிரி இருக்கு. வாசுகி பாலெல்லாம் கறந்துட்டியா? அதெல்லாம் காலையிலே கறந்துட்டேங்க. நீ இப்ப என்ன பண்றேன்னா எல்லா பாலையும் ஊத்தி பால் கோவா பண்ணிடு. சரிங்க. ஏன்னா பெருமாளோட வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் கையாலேயே அந்த பால் கோவாவை பெருமாளுக்கு ஊட்டி விட போறேன். அதெல்லாம் வேணாங்க ஐயா. சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்த எனக்கு மொத தடவையா பெரிய வியாபாரம் கிடைச்சு அதுவும் கையை விட்டு போயிடுச்சேன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன்டா. உன்னோட புண்ணியத்துல தான்டா திரும்பவும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நன்றி கடனா நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே ஐயா. கொடுத்துட்டேனா? என்ன கொடுத்த? நீங்க மட்டும் இல்ல, அம்மாவும் எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியா? நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கலையப்பா. நீ என்ன சொல்ற? இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத அன்பையும் பாசத்தையும் நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, கொடுத்துக்கிட்டும் இருக்கீங்க. பாருங்க, ஒரு தகப்பன் மாதிரி நீங்க எனக்கு அன்பு காட்டுறீங்க, ஒரு தாய் மாதிரி இவங்க எனக்கு பாசத்தை காட்டுறாங்க. இதை விட வேற என்ன வேறுமா? இல்ல பெருமாள், ஏன் சந்தோஷத்துக்காகவாவது நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரணும்டா. உனக்கு என்ன வேணுமோ கேளுடா, நான் வாங்கி தரேன். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறதுனால சொல்றேன், ஆனா அம்மாவுக்கும் வாங்கி தரணும். அப்படியா? நீ ஏன் சொல்லிட்டல, கண்டிப்பா நான் வாங்கி தரேன். வாசுகி உனக்கு என்ன வேணும்? ஒரு பவுண்ட்ல மோதிரம், பட்டு புடவை, பெரிய பார்டர் போட்ட ஒரு பட்டு புடவை வேணுங்க. அவ்வளவுதானா? வாங்கி தரேன். அப்படியே எனக்கு ஒரு பவுண்ட்ல மோதிரம் வாங்கிக்கிறேன். பெருமாள் இப்ப நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? 300 ரூபாய் பணம் வேணுங்கய்யா. எது 300 ரூபாயா? கேக்குறது தான் கேக்குற. ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கேட்க கூடாது. 300 ரூபாயே அதிகம்யா. என்ன பெருமாள்? ஆமா, நீ 300 ரூபாய் வச்சு என்ன பண்ண போற? நம்ம வசிக்கிறனுக்கு நான் ட்ரெஸ் வாங்கி தரணும். வசிக்கிறனுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு இங்க வந்ததுலேருந்தே எனக்கு ஆசை. அவனுக்கு நாங்க வாங்கி தந்துடுறோம். உனக்கு என்ன வேணும் கேளுப்பா. தம்பிக்கு வாங்கி கொடுத்து அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்யா. பாத்தியா வாசுகி? சித்தப்பா வாங்க வாங்க. சித்தப்பா வாங்க வாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இவனை பத்தின உண்மை தெரிஞ்சு போச்சா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இடக்குதானா? குமாரபாளைய வாழைக்காய் வியாபாரம் நம்ம பெருமாள்னால தான் முடிஞ்சிருக்கு. முடிப்பான். இவன் நினைச்சா பல விஷயங்களை முடிப்பான். மாமா, பெருமாள் இப்ப கூட மனசை உருக்குற மாதிரி ஒண்ணு சொன்னா. பாத்துமா, உன் மனசை உருக்குன மாதிரி நம்ம குடும்பத்தையும் உருக்கிட போறோம். ஏங்க, எப்ப பார்த்தாலும் உங்க சித்தப்பா நம்ம பெருமாளை விரோதி மாதிரியே பாத்துட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருக்காரு. விடு, அவர் மனசுல என்ன பட்டுச்சோ அதையெல்லாம் நீ பெருசா எடுத்துட்டு இருக்காத. பெரியவருக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. கவலைப்படாதடா பெருமாள், உனக்கு நாங்க 2 பேர் இருக்கோம், அப்பா அம்மா மாதிரி.
யார் என்ன சொன்னாலும் நீ காதுலயே வாங்கிக்காத, சரியா? சரிங்க ஐயா. இத பாரு வாசுகி, வியாபாரம் முடிஞ்ச சந்தோஷத்துல நாங்க ஹோட்டல்ல கூட சாப்பிடாம வந்துட்டோம். சரி சரி, கொஞ்சம் இருங்க, நான் போய் பால்கோவா ரெடி பண்ணிட்டு வரேங்க. ஓகே ஓகே, போ 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 போ. கொஞ்சம் வெயிட் பண்ணு. பெருமாளு சூப்பர்டா, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. சூப்பர் தங்கம், வா 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 போலாம். இவன் மொழியே சரியில்லை. இவன் நல்லவன் இல்லைன்னு சொன்னா ராஜேந்திரனும் வாசுகியும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் 2 பேரும் மாட்டிட்டு முழிக்க தான் போறாங்க. இந்த வகை கேன்சர் ஒன்ஸ் வந்துட்டா அதை சரி பண்ணவே முடியாது. அவங்க இன்னும் 3 மாசமோ இல்லை 6 மாசமோ தான் இந்த உலகத்திலே இருப்பாங்க. வா லட்சுமி, மாத்திரை சாப்பிட்டுட்டியா? சாப்பிட்டேங்க. சாப்பிட்ற சாப்பாட்டை விட மாத்திரை தாங்க அதிகமாக இருக்கு. என்ன பண்றது லட்சுமி, ஹாஸ்பிட்டல்னு போயிட்டாலே இப்படித்தானே. எதுக்குங்க எனக்கு இவ்வளவு மாத்திரை கொடுக்குறாங்க? எனக்கு என்ன நோயின்னு கேட்டாலும் கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க, டாக்டரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் இல்லை லட்சுமி, சுகர் இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த டேப்லெட்ஸ்லாம். உட்கார். என்னங்க நீங்க பொய் சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுது. எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க, ஆனா அது என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்க. இத பாரு, அப்படிலாம் ஏதும் இல்லை லட்சுமி. நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியுங்க. நீங்க இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்லை. ஆனா அன்னைக்கு அரி பேசுறப்போ என் மனசு புண்படுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னா லட்சுமி? இல்ல, நீங்க அடிக்கடி வெளியூர் போறீங்கல்ல, போற இடத்துல உங்களுக்கு வேற ஒரு குடும்பம் இருந்தா என்ன பண்ண வச்சுதீன்னு கேட்டுட்டாங்க. உங்களை பத்தி அவன் அப்படி சொன்ன உடனே நான் அவனை ரொம்ப திட்டிட்டேங்க. உங்க மேல நான் சந்தேகப்படுவேனா? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு என்னால பெத்து தர முடியல, அந்த வருத்தம் தாங்க எனக்கு. நமக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஆன பிறகு நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட ஆசைப்படலையேங்க. இதெல்லாம் விடு லட்சுமி, எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? தனக்கு கேன்சருங்கிற நோய் இருக்கிற விஷயமும் தெரியாம, தன்னோட புருஷனுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிற விஷயமும் தெரியாம அப்பாவே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கு அழுகழுகையே வருதுங்க. ஆனா அவ கண்ணை மூடுற வரைக்கும் இந்த 2 ரகசியத்தையும் அவகிட்ட நான் சொல்லவே மாட்டேன் செந்தாமரை. ஏங்க, இதே வேற ஒருத்தரா இருந்தா தனக்கு வாரிசு பெத்து தர முடியாதவன்னு பொண்டாட்டியை ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படியாங்க? என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. லட்சுமி, என்னைக்குமே நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ கவலைப்படாம இரு. நமக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, விட்டு தள்ளு. சரிங்க, சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போய் படு, போ.
என்னடா ஹரி, ஏன் சோகமா இருக்க? உன் சித்தி போய் பாத்தியா? இல்ல பிரியா. ஏண்டா? உன்னை புள்ள மாதிரி வளர்த்திருக்காங்க. ஆறுதலுக்காவது டெல்லிக்கு போய் ஒரு தடவை பார்க்க மாட்டியா? ஹரிக்கு ஹாஸ்பிட்டல்லாம் பயமா? டாக்டருக்கு படிச்சவனுக்கே ஹாஸ்பிட்டல் பிடிக்காம இருக்குமா? வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். சித்திக்கு கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜ். ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது. நான் அவங்கள பார்க்க போய் ஆறுதலாக பேசுகிறேன்ட்டு அவங்களுக்கு கேன்சருங்கிற விஷயத்த உளறிட்டா என்ன பண்ணுறது? அதான் அவாய்ட் பண்ணுறேன். சாரி, உன்னோட ஃபீலிங்ஸ் தெரியாம நான் வேற ஜோக் அடிச்சிட்டேன். ஐம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல உமா. சித்தப்பா வேற உங்களை இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாரு. அதுதான் மனசுக்கு கஷ்டமாக இருக்கு. Mm-hmm.